ஹாய், நம்மளோட பிஸி வேர்ல்டில் நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டோரி கேட்கலாமா? நம்ம மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இனிமேல் டெய்லி என்னோட சேனலில் வரும். ஸோ நம்ம சேவல் சண்டை எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த கிராமத்துலலாம் நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் பத்மஜா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்னோடய ஸ்டோரி கேட்கலாமா? அண்ட் நவ் இது வந்து யூஎஸில் வந்து நம்ம சேவல் சண்டை மாதிரி பூனைங்களுக்கெலாம் சண்டை விடுவாங்களாம், பாக்ஸிங் ஃபைட்டு, சரியா? ஸோ அப்போ வந்து எல்லா கண்ட்ரியோட பூனையும் வந்து அந்த ஃபைட்டில் வந்து கலந்துப்பாங்களாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் ரொம்ப வலிமையானவங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ யூஎஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பூனை மட்டும் வந்து பயங்கர வலிமையாக இருந்ததான், ரொம்ப புஷ்டியாக இருந்ததான், நல்லா சாப்பிட்டு ரொம்ப வலிமையாக இருந்ததான். எல்லா நாட்டு பூனையும் அடித்து தூள் கலப்பி அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருந்ததான். ஸோ அதை வந்து யாராலையும் வின் பண்ணவே முடியலையாம். அதை பார்த்தா வந்து எல்லோரும் அவ்வளோ பயந்துன்னு இருந்தாங்களாம். ஸோ எல்லாரையும் வின் பண்ணி அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அது வந்து தனக்கு தான் மேலே அவ்வளோ நம்பிக்கை, தான் ரொம்ப வலிமை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வலிமையாக இருந்துதான். ஆனால் அதே டைமில் என்ன நடந்தது, கொஞ்ச நேரத்துலலாம் வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சுதான். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து ரஷ்யா நாட்டிலேருந்து ஒரு பூனை வந்திருக்கு, அந்த பூனை கூட இது சண்டை போடணும் அப்படின்னு. அந்த ரஷ்யா நாட்டு பூனையை பார்த்தா எலும்பும் தோலுமாக இருந்துதான், சாகுற மாதிரி இருந்ததான். ஆனால் இந்த யூஎஸ் பூனைக்கு வந்து என்ன தோணுச்சா, இவ்வளோ பூனையை நம்ம அடித்து தூள் கிளப்பிட்டோம், இது என்ன எலும்பும் தோலுமாக இருக்குது, இதை வந்து கொல்றதெல்லாம் ஈஸி, அடித்து வின் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி அப்படிங்கிற எண்ணத்தில் ரொம்ப இதுவாக வந்து போட்டிக்கு 2 பேரும் ஆரம்பித்தாங்களாம். போட்டி ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சா, ரஷ்யா நாட்டு பூனை ஜெயிச்சுட்டான். என்ன ஆச்சரியம்னா, அங்கே பார்த்துட்ருங்கிறவங்களுக்கும் ஆச்சரியம், இந்த யூஎஸ் நாட்டு பூனைக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி இது ஜெயிச்சுது அப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா அது எப்படி ஜெயிச்சது அப்படின்னு? ஓகே, ஆனால் வந்து இந்த யூஎஸ் நாட்டு பூனைக்கு கண்டிப்பாக ஒரு க்யூரியாசிட்டி இருந்ததான். அதனால் அது போய் ரஷ்யா நாட்டு பூனைக்கிட்ட கேட்டுச்சா, நீ இவ்வளோ மோசமாக இருக்க, நீ எப்படி என்ன ஜெயிச்ச, எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு. அதுக்கு அந்த ரஷ்யா நாட்டு பொண்ணு சொல்லிச்சான், நான் வந்து ரஷ்யா நாட்டிலேருந்து வரேன், எனக்கு வந்து சாப்பாடே போடாமல் நான் வந்து ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கேன், அதனால் நெளிஞ்சு இருக்கிறதுனால என்னை பார்த்தா பூனை நினச்சிக்காத, நான் வந்து புலி அப்படின்னு சொல்லுமா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாகிடுமா அது புலி அப்படிங்கிறதுனால. ஸோ என் சேனல் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.